மோட்டோரோலா வந்து G57 பவர் 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது பேட்டரியை தான் அவங்க பவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பேட்டரி இந்த ஃபோனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டோரோலா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் பேட்டரி மட்டும் தான் நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நல்லா இருக்கா, இந்த ஃபோன் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை, எதை குறைச்சிருக்காங்க எதை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த ஃபோனோட பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோன் வந்து நமக்கு சைடில் ஃப்ரேம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு ஈகோ பாலிமர் மெட்டீரியல் செஞ்சுருக்கா சொல்கிறாங்க. அதாவது வேகன் லெதர் ஃபினிஷிங் ஆஸ் யூஷுவல் நமக்கு டிப்பிக்கல் மோட்டோரோலா ஃபோன்ஸில் என்ன மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் தான் இதில் இருக்குது. இது போக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் தராங்க. மற்றபடி பெரிய லெவலில் IP ரேட்டிங் இல்லாத காரணத்தில் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தூரல் சாரல் போடும்போது வெளியே கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஹெவியான மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. இது போக இந்த ஃபோனுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பில் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது 8.60 mm திக்னஸோட 210 கிராம் வெயிட் வருது. ஸோ பெரிய பல்கியான ஃபோன் தான், கொஞ்சம் திக்னஸும் அதிகம் தான். ஸோ இதான் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேயில் வெறும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஆனால் LCD டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் பிரைட்னஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 1050 nits வரையும் பிரைட்னஸ் போகுது. இது போக நமக்கு வந்து இது ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே தராங்க. கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக பெருசாக வந்து டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்ல. LCD டிஸ்பிளே அதனால் பெரிய லெவலில் ஓகன்னு இருக்காது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக ஒரு 1000 ரூபா கூட்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு குட்டி நெகட்டிவ். மற்றபடியாக இது வந்து LCD டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வராது. அதுக்கு பதிலாக சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வருது. ரெண்டாவதாக நமக்கு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகனோட 6s Gen 4 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு காட்டஸ் A17 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸாக வருது. மேக்ஸிமம் 2.4 GHz வரையும் வருது. இந்த ப்ராசஸோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரேங்க் வச்சு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓகன்னு இருக்காது. மாடரேட்டான ஆப்ஸ் கேஷுவல் யூசேஜுக்கு நார்மலாக டே டு டே ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே இருக்கும். கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ், செலக்ட் மிட் சிட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் விளாட முடியாது. BGMI மாதிரி கேம்ஸ்லாம் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா விளாடலாம். செட்டிங்ஸை லோ பண்ணி வச்சு விளாடணும். அதாவது லோ செட்டிங்ஸில் ஃப்ரேம் ரேட்லாம் கம்மி பண்ணி வச்சு விளாண்டிங்கன்னா விளாடலாம். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து RAM இன்டர் ஸ்டோரேஜ் பற்றி ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. அது வந்து ஓகே. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. இது ரெண்டாவது நெகட்டிவ்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு UFS 3 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 10000 ரூபா பக்கத்தில் விற்கிற ஃபோனுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளோட கருத்து. ஸோ ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது. இருந்தால் ஹெவியாக வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்கே லேகினஸ் நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு Android 16 OS வந்து ரன் பண்ணுறாங்க. மோட்டோரோலா OS எப்படி இருக்குன்னு தெரியும். நமக்கு வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் எதில் சொதப்பியிருக்காங்க கேட்டிங்கன்னா அப்டேட்ஸை சொதப்பிட்டாங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு 1 வருடத்துக்கு OS அப்டேட்ஸ் தராங்க, 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த 1 வருடத்துக்கு பதிலாக 2 வருஷம் கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ இது இன்னொரு சொதப்பல்னு சொல்லலாம். அடுத்ததாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். கேமராஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 கேமரா வருது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LVT600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. சென்சரோட சைஸ்னு பார்க்கும்போது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கிடையாது. அதனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை பிளராக தான் உங்களுக்கு வரும். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதை 114 டிகிரி அல்ட்ராவைட் சென்சர் எடுக்கலாம். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஃப்ளிக்கர் டிடெக்டர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் கம்மியான லெவலில் ஃப்ளிக்கர் ஆகும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு வந்து இந்த ஃபோனில் வீடியோஸ் எடுத்திங்கன்னா ஃபுல் HD வரையும் தான் எடுக்க முடியும். 4K குவாலிட்டி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பேக் சைட் கேமரா சரி, ஃப்ரண்ட் சைட் கேமரா சரி, நமக்கு ஃபுல் HD வீடியோ தான் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதே மாதிரியாக ஃபோனில் கேமராஸ் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் IR சென்சர் கிடையாது. ரிமோட்டெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஃபோனில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2025 பார்க்க முடியாத ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னென்னா 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அதாவது நிறைய பிராண்ட்ஸ் இந்த 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டை கட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மோட்டோரோலா வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குட்டி பாசிட்டிவ்னு சொல்லலாம். 3.5 ஜாக் இருந்து இன்னும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2025 உங்களுக்கு இது பாசிட்டிவாக தெரியும். மற்றபடியாக இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டு தராங்க. இது போக டியூவல் மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நாய்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கிளியராக கேட்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட், அதாவது பவர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த ஃபோனோட பேட்டரி, இதில் வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஓகோன்னு சொல்ல முடியல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா பேட்டரியோட அந்த சார்ஜிங் ஸ்பீட் கம்மி. இதில் 30 வாட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 30 வாட்டை வச்சு எவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும்ங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 மணி நேரத்துக்கு கூட சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 வர்றதுக்கு டைம் ஆயிரும். ஸோ அதனால் கம்பெனியே வந்து பெருசாக வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஆகுங்கிறது மென்ஷன் பண்ணல.
ஆனால் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 3 நாள் வரையும் நமக்கு வந்து பேட்டரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன உருட்டுனாலும் நமக்கு வந்து மாடரேட் யூசேஜில் 2 நாள் வரையும் இந்த ஃபோன் வந்து ஓரளவு தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் நெட்ஒர்க்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5G நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அது சிப்போட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ப்ளூடூத் 5.1 தான் கொடுக்குறாங்க. மற்றபடி USB டைப் சி போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட்டோட வெர்ஷன் 2.0 தான். கடைசியாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி 3 கலர்ஸில் வருது. இந்த ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 14,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் விற்கிறாங்க. இந்த ப்ரைஸிங்க்கு என்னெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா டிஸ்பிளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. கேமராஸ் எடுத்தாலும் OIS சப்போர்ட் கிடையாது, ஆப்டிகல் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் கிடையாது. இது கூட மன்னிச்சு விட்டுலாம், ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். மற்றபடியாக பெரிய நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டு கூட 1 வருஷம் கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்காம 1 வருஷம் சொல்லி கொடுக்காங்கன்னு தெரியல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்குது, பெரிய லெவலில் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க. மற்ற பாசிட்டிவான விஷயம் கேட்டிங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ்னு சொல்லலாம், ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி சார்ஜர் பாக்ஸில் தந்துடுவாங்க, அது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்குது. மற்றபடி நெட்ஒர்க்ஸ்லாம் பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த UFS வெர்ஷன் கூட பிரச்சனை எல்லாம் மன்னிச்சு விட்டுலாம். இந்த டிஸ்பிளே கொஞ்சம் AMOLED டிஸ்பிளே மாதிரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம். ஒரு 50 வாட்டுங்கிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட G57 பவர் 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பையன் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கித்தனுக்காக மற்றபடி செய்தி வரை நன்றி, வணக்கம்.